ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போறதா? எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யாரு? தொண்டன். அதிமுகவில் ரீஎன்ட்ரி கொடுக்க இருப்பதாக சசிகலா அறிவித்ததற்கு இவ்வாறு எதிர்வினை ஆற்றியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் சாதிக்கு எப்போதும் இடம் இல்லை என சசிகலாவின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்தார். தலைமை கழக நிர்வாகி என்றால் எல்லா ஜாதியிலும் இஸ்லாமியர் கூட எங்க அவைத்தலைவர். பொன்மணிச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒருபோதும் கட்சிக்கு விசுவாசமாக இருந்ததில்லை என்றும் சுயநலமாகவே செயல்படுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். இப்ப கூட சுயநலத்தில் தானே போய் போட்டிட்டாரு. ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகலன்னு. ஆனா நாட்டு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்தார். கோடநாடு வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்தது அதிமுக அரசு எனவும் அவர்களை ஜாமீனில் விடுவித்து காப்பாற்ற நினைப்பது திமுக அரசு என்றும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு குளறுபடிகள் மத்திய அரசின் செயலற்ற தன்மைக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் திமுக போராட்டத்தை அறிவித்துள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜக மற்றும் அதன் கூட்டணி ஆளும் மாநிலங்களான பீகார், குஜராத், ஹரியானா மாநிலங்களில் நீட் முறைகேடு தொடர்பான கைது நடவடிக்கைகள் ஊழலை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வில் நடந்த இந்த மாபெரும் ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கும் பாஜக தலைமையிலான மத்திய அரசின் செயலற்ற தன்மை மற்றும் மௌனத்திற்கும் எதிராக அனைத்து மாநில காங்கிரஸ் தலைமையகத்திலும் ஜூன் 21ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இதேபோல் திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வு முறை கல்வி உரிமைக்கு தடை போடும் தேர்வு முறை என்றும் மாணவர்களது மருத்துவ கனவை சிதைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆள்மாறாட்டம் செய்வது, வினாத்தாள்களை திருடுவது, விடைத்தாள்களை மாற்றி வைப்பது, மதிப்பெண்கள் வழங்குவதில் குளறுபடிகள் என்று இத்தேர்வே முழுமையான மோசடியாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே நீட் தேர்வை கண்டித்து ஜூன் 24ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 15 மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், இலங்கை கடற்படையால் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 4 பேர் ஜூன் 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய சம்பவங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதாகவும் முதலமைச்சர் கவலை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் தற்பொழுது 15 மீனவர்களும் 162 மீன்பிடி படகுகளும் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்துமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவர் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி திடீரென மரணமடைந்ததைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார். இந்நிலையில் அமைச்சர் பொன்முடி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், தேர்தல் பொறுப்பாளர் கௌதம சிகாமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஊர்வலமாக சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, தோல்வி பயத்தில் அதிமுக போட்டியிடவில்லை என்றார். ஒருத்தர் எப்படியும் தோல்வி வரும் என்பதற்காகவே இதை விட்டு விலகிவிட்டார்கள். மற்ற 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. அதனால கண்டிப்பாக 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி பழனி நேரில் சென்று ஆய்வு செய்தார்.